கருத்து கணிப்பு என்ற பெயரில் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய மடைமாற்றம் செய்ய எத்தனை ஆயுதங்களை எடுத்தாலும் திமுகவிற்கு பகல் கனவாக தான் போகும் என அதிமுக திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். விளம்பர யுகத்திலே கோடிக்கணக்கிலே வைத்து அவர்கள் விளம்பர யுகம் நடத்தினார்கள். அந்த யுகத்தை மாற்றி போற்று உண்மை யுகமாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய தேர்தல் பிரச்சாரம் யதார்த்தத்தை, உண்மையை, சத்தியத்தை, மக்களின் தேவைகளை எடுத்து வைத்தார். ஆகவே இன்றைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நாளைய தினம் வாசிக்க இருக்கிற அந்த தீர்ப்பிலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அந்த நல்ல தீர்ப்பு வர இருக்கிறது என்பதை தான் நாடு எழுதியிருக்கிற, நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எழுதியிருக்கிற தீர்ப்பு. ஆகவே எக்ஸிட் போல் என்று சொல்லுகிறார்கள். 5.5 கோடி வாக்காளர்களிடத்திலே எத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்தித்திருக்க முடியும்? ஆகவே மக்கள் மனதை அறிந்தவர்கள், மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கிற மகத்தான தலைவர்கள். ஆகவே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை திசை திருப்புவதற்கோ, சோர்வடைய செய்வதற்கோ, அல்லது அவர்களை மனமாற்றம் செய்வதற்கோ நீங்கள் எத்தனை ஆயுதங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாலும் அது கைகூடாது, அது பகல் கனவாகும். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தெளிவான அறிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையிலே வெளியிட்டிருக்கிறார்.